ஏங்க கச்சோ குட்டி வாங்க. அந்த உன்ன மாதிரி லாட்ஜ் லாட்ஜாக சுற்றிட்டு நீயே ஜாலியாக ப்ரீபடாக தெரிகிற. அவன் என்னடி ஆம்பளை சிங்கம். ஓ இதை சொன்ன உடனே வீடியோ போடுறா, ஒரு வீடியோ சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு. வக்கீலுக்கே 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன் தெரிஞ்சுக்க. இப்போ தான் போய் 3 நாள் தெரிஞ்சுக்கி சக்காலத்தி. உன்ன மாதிரி அவன் என்ன ஆம்பளைக்கு என்ன உன்ன மாதிரி நான் லாட்ஜெல்லாம் போயிட்டு வந்தான். பொம்பளை சண்டை விளக்க போய் நைட்டி இப்போ பிடிச்சில, நைட்டி பிடிக்கும்போது கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது. அதுக்கு தான் உன்ன மாதிரி எவளையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரல. உன் கள்ளக்காதல் ராஜா இருக்கிறான் பாரு. எவளையும் போயிட்டு நான் இல்லைன்னு சொல்லலை. சி சுருக்க மாட்டி நீங்கள் 2 பேரும் தொங்க மாட்டீங்க. பாட்டு போட்டுக்கிட்டு வர அப்போத்தான் துள்ளி குதிச்சுக்கிட்டு. அவன் வந்து எவ்வளோ கையை பிடிச்சி இழுத்துருந்தானா, நான் அதே இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் நானே போய் விட்டுட்டு வந்திருப்பேன். இந்தாங்க பிடிச்சிட்டு போங்கன்னு. பொம்பளை சண்டைக்கு விளக்க போனதுக்கே இவ்வளோ இது தெரிஞ்சுக்கே. இப்போ தான் வக்கீலுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வரோம். ஓ நீ கிழவான பென்ஷன் வாங்குற கிழவான போய்கிட்டே இவ்வளோ துள்ளி குதிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற சக்காலத்தி. வந்தனா பல்ல கழட்டி கையில் கொடுத்து விடுவேன். ஏண்டி அதுப்பா நல்லவங்கெல்லாம் கடவுள் சோதிக்கிறாங்க. பொம்பளை பொறுக்கி பல பேர் கெடுத்தவன், பல பொம்பளைங்களை கெடுத்துவிட்டு நான் இல்லைன்னு ஏண்டி உன் கள்ளக்காதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அந்த பொண்ணு. பார்த்தியா வீடியோ போட்டுக்கிறதெல்லாம் பார்த்தியா? பார்த்துட்டியா? இன்னும் சாவுல பாட்டு உன் மாவரிக்கு போ. எனக்கு தெரியும். நான் வந்து காலையிலேயே போயிருந்தேன்னா எஃப்ஐஆரே போட்டிருக்க மாட்டாங்க. புரியுதா? எனக்கு தெரியாது ஸ்டேஷனில் போய் இப்படி ஆகுன்னு. 12 மணிக்கு மேலே என்ன நடந்தது எங்களுக்கு தான் தெரியும். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஆம்பளைக்கு என்னாடி நீ லாட்ஜாக சுத்தம்போது அவன் என்னாடி இதுக்கு தாண்டி போயிருக்கிறான். இங்கே வாழப்பாடி ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. இன்னும் கூட்டிகிட்டுலாம் போகல. கவலைப்படாத, பணத்தை கட்டிட்டோம் 1 லட்ச ரூபா. ரொம்ப துள்ளி குதிச்சிக்காத சக்காலத்தி.